ஒன்று கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்நிய பாஷை வரம், தீர்க்க தரிசன வரம், gift of tongues, the gift of prophecy. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வரங்களை கொடுக்கிறார். God has his gifts. பைபிள் எடுத்தபடி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்கள் இருக்கிறது. 9 gifts. 1 கொரிந்தியர் 12 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அந்த வசனங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் வாசிக்க நேரமில்லை. ஆனால் அதில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்தை செய்கிறது அழைக்கப்படுகிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், இதுதான் பாஸ்டருக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம். இந்த வரம் ஊழியர் செய்வதற்கு தேவன் அந்த வரத்தை கொடுக்கிறார். வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் இந்த வரமும் இருக்கிறது. விசுவாசிகளுக்கும் கிடைக்கும், ஊழியர்களுக்கும் கிடைக்கும். அறிவை உணர்த்தும் வசனம். மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அது ஷார்ப்பாக இருக்கும். அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள பேசும். அந்த வார்த்தை மூலம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி அறிவை உணர்த்தும் வசனம் தான் வரம். தேவன் வரமாக அதை கொடுக்கிறார். இப்படி அதில் நாம் வருஷத்துக்கண்டே வருகிறோம். பிறகு ஆவியினாலே விசுவாசம். விசுவாசம் வந்து வரம், விசுவாச வரம். அப்படின்னா திடீர்னு ஒரு வீட்டை விலைக்கு வாங்கணும் அப்படின்னா சாதாரணமாக வாங்குறவங்களுக்கு விசுவாசத்தில் வாங்குறவங்களுக்கு என்ன இருக்குது வித்தியாசம். விசுவாச வரத்தை அவங்கள்ட்ட கேட்டால் விசுவாச வரத்தை கடவுள் கொடுப்பார். அப்படி என்றால் 4 ரூபாய்க்கு நம்ப முடியாதவங்க 40 லட்சத்துக்கு நம்பிக்கை வரும். அது விசுவாச வரம். அப்போ இன்னைக்கு இந்த பட்டணத்தில் இந்த எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட இந்த ஊழியர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண இருக்கிற விசுவாச வரம் ஊழியர்கள் இல்லைன்னா சபைகளை கட்ட முடியாது. ஆகவே இதெல்லாம் ஒரு அற்புதம், அதெல்லாம் வரம். ஆகவே யாரும் ஈஸியாக ஒன்று செய்துவிட முடியாது. வரங்கள் இல்லாமல் ஒன்று செய்வது. கிஃப்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த வரங்களை கொடுக்கிறார். எல்லாம் கையை வைத்து சொல்வோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை வளர்க்கும் வசனம், விசுவாச வரம். அடுத்தது குணமாக்கும் வரம். கட்டுகளை உடைக்கிற ஜபத்தில் இங்கே நம்முடைய ஊழியத்தில் அந்த வரங்கள் இருக்கிற அப்படின்னாலே அற்புதங்கள் நடக்கிறது. குணமாக்கும் வரம். ஊழியர்களுக்கு அந்த வரங்களை கருத்தில் கொடுக்கிற விசுவாசிகள் தொடர்ந்து ஜெபித்தால் அந்த வரங்களை கொடுப்பார். அடுத்தது அற்புதங்களை செய்யும் சக்தி. 10ஆம் வசனத்தில் அற்புதங்களை செய்யும் சக்தி. பிறகு தீர்க்க தரிசனம் உரைத்தல். பிறகு பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல். எப்படி 9 வரம். 9-fold gifts of the Holy Spirit. The Holy Spirit wants to give the gifts. இன்னைக்கு உலகத்தில் பல சபைகள் இருக்கிறது. நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை பரிசுத்த ஆவியானவரை உபயோகிக்கிற நம்புகிற சபை, பெந்தேகோஸ்தே சபை. எல்லாம் கவிதை சொல்லுங்க. நம்ம சபை என்ன சபை? பெந்தேகோஸ்தல் சர்ச், பெந்தேகோஸ்தே சபை. புரோட்டஸ்டன்ட்டுக்கும் பெந்தேகோஸ்தலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத படிக்கிறார். புரோட்டஸ்டன்ட் அப்படின்றவங்கலாம் சிஎஸ்ஐ, லுத்தரன், நாமினல் சர்ச்சஸ் எல்லாம் புரோட்டஸ்டன்ட்ஸ். புரோட்டஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க, எதிர்ப்பாங்க. அவ்வளோதான் சிம்பிள் மீனிங். தே ஆர் கால்ட் புரோட்டஸ்டன்ட் பீப்புள். அப்போ ஆனால் பெண்டிகாஸ்டல் நீங்கள் வந்து யாராவது கேட்டால் நீ புரோட்டஸ்டன்டா பெண்டிகாஸ்டானா முடிக்கக்கூடாது. அப்போ நாமெல்லாம் யாரு? பெண்டிகாஸ்டல் பீப்புள். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் பீப்புள் என்ன பீப்புள்? சிஎஸ்ஐக்காரங்க மாதிரி, லுத்தரன்ஸ் மாதிரி அவங்க எல்லாம் செய்வாங்க. பூவை போட்டுக்கிடுவாங்க, நகையை போட்டுக்கிடுவாங்க, எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு டிஃபரன்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. நீங்கள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் வந்துருச்சு. அப்படி ஏஜிபடி அந்த எல்லாம் ஒன்றா நுழைஞ்சிருச்சு. சிஎஸ்ஐக்காரங்க எல்லாரும் உள்ள வந்து அந்த சம்பிரதாயங்கள்லாம் உள்ள வந்துருச்சு. ஆனால் பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். பெண்டிகாஸ்டல் பீப்புள் எப்படி சிஎஸ்எஃப்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, அவர் போஸ்ட்மேன் மாதிரியா இருக்கும். அட்ரஸ் போட்டுக்கிட்டு எத்தனை பேர் வளருது கை வைத்து. ஸோ there is different in churches, there is different in ministry. ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன இருக்குது வித்தியாசம் உண்டு. there are so many differences. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட முடியாது. எல்லா சபையும் ஒன்றா சேர்ந்துடாது. எல்லா பாஸ்டரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அழைப்பு இருக்குது. அப்போ 9 வரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் படிக்கிறது? நாம என்ன பீப்புள் சொல்லுங்க சத்தமா? பெண்டிகாஸ்டல் சொல்லுங்க நல்லா. பெண்டிகாஸ்டல் தமிழ்ல பெண்டேகோஸ்தே
ஜனங்கள். இது எப்படி வந்துச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறவர்களுக்கு பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று பெயர். நீங்கள் அப்படி கூப்பிடுவதனால் உடனே வெட்கப்பட்டு உடனே பைபிளை மூடிட்டு உடனே எதுவும் பண்ணி அப்படி ஆண்டவரை ஏமாத்தாது. இருந்தா ஒரே ஆடா இருக்கு, எல்லாம் மாறிக்கிறது. ஆகவே பெண்டிகாஸ்டல் பீப்புள், நீங்க அநேக சர்ச் ஆளுங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அவனு கிறிஸ்தவன் தானே இவனு கிறிஸ்தவன் தானே, இண்டிபெண்டன்ட் சர்ச் இங்கெல்லாம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற பல சர்ச்செல்லாம் இருக்குது. அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது, அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. எதையும் பண்ணுவாங்க, எதையும் செய்வோம். ஆனால் நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. இது அறிந்து கொள்ளணும். வரங்களை பற்றி அறிந்து கொள்ளும் போது இது அறிந்து கொள்ளணும். அப்போ பெண்டிகாஸ்டல் பீப்புள், ஆண்டவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வரங்களை கொடுத்தார். 9 வரங்கள் இருக்கிறது. இந்த 9 வரங்கள் 3 பிரிவின் வரங்களாக இருக்கிறது. The 9 gifts are divided into 3 parts. 3 வரங்கள். ஒன்று வல்லமை வரங்கள், வல்லமையான வரங்கள். அடுத்தது வெளிப்பாட்டு வரங்கள், gifts of revelation இருக்கிறது. 3 பிரிக்கலாம். அடுத்தது gifts of speaking, பேசுகிற வரங்கள் அப்படின்றது. வெளிப்பாட்டு வரங்கள், பேசுகிற வரங்கள், அற்புதம் செய்யும் வரங்கள். இப்படி 3 வகையாக அதை பிரிக்கிறார். இந்த 3 வகையான வரங்கள்ல விசுவாசிகளுக்கு தேவையானது எது? அதான் முக்கியம். விசுவாசிகளுக்கு தேவையான வரம் என்ன வரம் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசுதலும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும். இந்த 2 வரம். அந்நிய பாஷை தீர்க்க தரிசனமும் காயின்ல 2 சைடு மாதிரி, நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. இப்ப அந்த 1 Corinthians 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அன்பை நாடுங்கள். ஞான வரங்களை சத்தமாக வாசிப்போம். அன்பை நாடுங்கள், விரும்புங்கள். விசேஷமாக தீர்க்க தரிசனத்த வரத்தை விரும்புங்கள். உடனே அப்படி சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் ஒருவனும் அறியாது அப்படினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த அந்நிய பாஷை என்பது, அந்நிய பாஷையை பேசுவதனால், அந்நிய பாஷை என்ன அப்படின்றது பின்னால் கொண்டு வர. இப்போ அந்நிய பாஷை பேசுவதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல்ல அவன் ஆண்டவரோடு பேசுகிறான். யாரோடு பேசுகிறான்? ஆண்டவரோடு பேசுகிறான். அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆண்டவரோடு பேசுகிறான். 2வது 4ஆம் வசனத்தில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். 3வது அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுவான். இந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்த வரத்தை பெற்றுக்கொண்டால் முதலாவது அவர்கள் தேவனோடு பேசலாம். கையை வைத்து சொல்லுங்க. அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டால் முதலாவது தேவனோடு பேசலாம். 2வது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். 3வது சபைக்கு என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும். அடுத்தது அதுக்கப்புறம் இந்த அந்நிய பாஷையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, 11ஆம் வசனத்தில் இந்த அந்நிய பாஷையில் பேச பேச அந்த அந்நிய பாஷை தான் தீர்க்க தரிசனமாக மாறும். அந்நிய பாஷை அந்த வரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினால் அர்த்தத்தை சொல்லுகிற கிருபையை கடவுள் கொடுப்பார். இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு டீச்சர் டீச்சிங் மினிஸ்ட்ரியில் உள்ள போய் இறங்கும்போது, ப்ரொஃபஷனில் இறங்கும்போது உடனே அவங்க பெரிய டீச்சர் ஆக மாட்டாங்க. ஒரு வைத்தியர் டாக்டர் படிச்சுட்டு உடனே பெரிய டாக்டர் ஆகிட மாட்டார். டெவலப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான். இதே மாதிரி தான் வரங்களும் ஒரே நாளில் கிடைச்ச வரங்கள் ஒரே நாள் வந்து முதல்ல அதை அறியணும், பிறகு பெற்றுக்கொள்ளணும், பிறகு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆகவே நீங்கள் புதிதாக இருக்கிறவர்களாக இருந்தால் இந்த வரங்களை உபயோகப்படுத்துகிறவர்களை நீங்கள் கவனமாய் இருக்கணும். வரங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வரங்களை உபயோகப்படுத்துகிறவங்க தப்பாக சொல்லிடக்கூடாது. அதை பற்றி தெரியாமல் என்ன பண்ணிடக்கூடாது, எதையும் உடனேடக்கூடாது. ஆகவே முதல்ல வரங்களை பற்றி நீங்கள் அறியணும். வரங்களை பற்றி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வரங்களை உபயோகிக்கிறவர்களை நீங்கள் என்ன செஞ்சிருக்கூடாது, தவறாக சொல்லவோ அதை தப்பு கணக்கு போடவோ இது ஏன் இப்படிலாம் அந்த நெகட்டிவ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரம் கிடைக்காது. நெகட்டிவ் பீப்புள் பாசிட்டிவாக இருக்கணும். அதில் செய்கிறதுல என்ன இருக்கலாம், தப்பு இருக்கலாம், அதை நம்ம மாற்றிக்கணும். அவ்வளோதான், தவறை மாற்றிக்கணும். அப்போ வரங்களில் மிக முக்கியம் இப்போ சொல்லுங்க, அந்நிய பாஷை வரத்தில் முதல்ல அவன் என்ன செய்கிறான், தேவனோடு பேசுகிறான். அடுத்தது தனக்கு என்ன உண்டாக்குகிறான்,
பக்தி விருத்தி, மூன்றாவது சபைக்கு பக்தி விருத்தி, நாலாவது அது அர்த்தத்தை சொல்வதற்கு விண்ணப்பம் பண்ணினால் எதை கொடுப்பார்? அர்த்தத்தை கொடுப்பார். அப்போ அந்நிய பாஷைகளை ஜெபிக்க 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 தான். இப்போ ஒரு கார் ஓட வேண்டும் என்றால் முதல்ல எதை ஸ்டார்ட் பண்ணணும்? காரில் இன்ஜின் ஓட ஆரம்பித்த பிற்பாடு தான் கீர் போட்டால் என்ன போகும். அதே மாதிரி தான் முதல்ல அந்நிய பாஷை இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தால் அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசன வரங்கள் வரும். மற்ற வரங்கள் ஒவ்வொன்றாக ஆட் ஆகும். அப்போ முதல் வரமே அதான். இப்போ ஒரு பையன் +2 முடிக்காமலே காலேஜில் போய் என்ன ஆக முடியாது, டிகிரி வாங்க முடியாது, பேசிக் இருக்கணும். இதே போல தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்நிய பாஷை வரம் என்பது மிக முக்கியமான ஒரு வரம். கடைசியா அந்த அந்நிய பாஷை வரத்தில் என்ன செய்ய முடியும்னா ஜெபம் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆவியினால ஜெபம் பண்ணலாம். 14 நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும் அப்படின்னு. நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் பாசிட்டிவ் சைடாக பார்க்கணும். பைபிளை வாசிக்கும் போது சிலர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே வசனத்தை பார்ப்பாங்க, எதிர்மறையாகவே வசனத்தை பார்ப்பாங்க. ஆனால் பவுல் எதிர்மறையாக எழுதியிருக்கிறார். ஆனால் அதனுடைய பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா ஆவியினால ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் கூட இப்போ ஜெபிக்கும் போது உங்களால் அதிக நேரம் ஜெபிக்க முடியவில்லை, 5 நிமிஷம் ஜெபம்னா டயர்ட் ஆகிடுது அப்படின்றது ஏன் காரணம்னா மனுஷிகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவ்வளோதான் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் பரிசுத்தாவினால நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணினால் எத்தனை மணி நேரம் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். இப்போ வேதத்தில் அன்னாளின் ஜெபத்தை பார்க்கிறோம். அன்னாள் வந்து போய் ஜெபம் பண்ணா அப்படின்னா பரிசுத்தாவினுடைய உதவி இல்லாமல் அன்னாள் என்ன செஞ்சிருக்க முடியாது, கண்டினியூஸாக ஜெபம் பண்ண முடியாது. பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் வரங்களை வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்தாவினர் இறங்கினார், ஜனங்கள் மேல் இறங்கினார், ஜெபிக்கிறவங்க மேலே இறங்கினார், யுத்தம் செய்கிறவங்க மேலே இறங்கினார், கர்த்தர்களை பயன்படுத்தினார். புதிய பாட்டிலோ வருணன் ஆண்டவர் வந்து தங்கிட்டார் பரிசுத்தாவினர். அவ்வளவு வித்தியாசம். In the Old Testament times, the Holy Spirit was working in different people. He was working with the kings, working with the prophets. He was working with judges. ஆனால் இன்றைக்கு சபையின் மூலம், திருச்சபையின் மூலம் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் நிரந்தரமாக யார் வாசம் பண்ணிட்டார்? எல்லா கைவிடுவதற்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் தேசத்தில் இப்ப எப்படி இருக்கிறார்? நிரந்தரமா எங்க இருக்கிறாரு? சபையில் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்தாவியானவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வரங்களை பற்றி சொல்கிறது. 14ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனங்களை பற்றி, அந்நிய பாஷையை பற்றி பவுல் சொல்றார். 12க்கும் 13க்கும் இடையில 13ஆம் அதிகாரம் ஒன்று வருது. அது என்னன்னா அன்பு. அந்நிய பாஷை பேசுறதுக்கும் வரங்களை பயன்படுத்துறதுக்கும் உள்ள என்ன இருக்கணும்? அன்பு. அன்புல என்ன அன்பு? முதல்ல யார் மேல அன்பு இருக்கணும்? ஆண்டவர் மேல அன்பு, சபை மேல அன்பு, அவருடைய வார்த்தை மேல என்ன இருக்கணும்? அன்பு. இதெல்லாம் ஒண்ணு இல்லாம வர கிடைக்கிறது. Unless you love God, தேவனை நேசிக்கிற நேசம். நீங்க காலையில அநேகர் 5 மணிக்கோ 4 மணிக்கோ புறப்பட்டு வந்திருப்பீங்க. முதல்ல நீங்க வரும்போது கட்டளையில வருவீங்க. நாளாக எதனால வரான்னு சொல்லுவீங்க? அன்பினால. உங்களுக்கு ஆசை வந்துடும், ஒரு லவ் வந்துடும். நல்லா இருக்கு, ஆண்டவர் பாரு அவங்ககிட்ட பேசுற அன்பு வரும். இனி அன்பினால வர்றது வித்தியாசம். அப்போ அன்பு தான் எதை கொண்டு வரும்? ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்போ இந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் கைவிதி சொல்லுங்க. 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் சொல்லுங்க, 13ஆம் அதிகாரத்தில் அன்பு, 14ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன அந்நிய பாஷை வரும். அன்பு இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஆள் காப்பி குடிங்கன்னு சொல்றது பெரிய அன்பு கிடையாது. அந்த அன்பை பார்த்து ஏமாத்தரக்கூடாது. அந்த அன்பு பிசிக்கல் தான், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வயிற்று வலின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து உனக்காக மந்தாடி உன் வயிற்று வலியை சரி பண்ணுவாங்க. நீ நம்ம யாராக இருப்போம், அந்த வயிற்று வலினால அவருக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த வயிற்று வலின்னு சொன்ன உடனே பாரம் அடைஞ்சு ஐயோ வயிற்று வலியில் இந்த ஆள் என்ன ஆகும்னு நினச்சி அந்த ஆள் மேலே அன்பு கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதான் அன்பு. அதுதான் ஊழியக்காரங்க இருக்கிற அன்பு. உங்களுக்கும் அந்த அன்பு உள்ள வந்தால் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வரோம். உங்களுக்கு அன்பு எதில் வரணும்? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படலையே பாருங்க, ஆலயத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது. இன்னைக்கு காலையில் இந்த இடம் முழுவதும் நேரம்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் இந்த ஜோமனை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாசம் ஆண்டவர் மேலே, ஆண்டோடைய ஆலயத்துக்கு மேலே வரும்போது
தேவன் வரங்களை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ வரங்களை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் டிகிரி வாங்குறவங்க எவனும் வாங்கிக்கலாம். வீச இருக்கவன், வீச இல்லாதவன், தாடி வச்சவன், கிருதா வச்சவன், அவன் எப்படி ட்ரெஸ் போட்டுக்கலாம், எப்படி சாப்பிட்டுக்கலாம், எப்படியும் வாழலாம். ஆனால் என்ன கிடைச்சது? பரிசு தான் சொல்ல மாட்டீங்க. டிகிரி கிடைச்சது, ஆனால் வரம் அப்படி கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் அப்படி கிடைக்காது. தகுதியை பார்த்து, மனிதனுடைய இருதயத்தை பார்த்து, அவனுடைய ஆழத்தை பார்த்து, அவனுடைய தாகத்தை பார்த்து தான் என்ன கொடுக்கிறாரு? வரத்தை கொடுப்பாரு. உலகத்தில் கிடைக்கிற மாதிரி டிகிரி கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. அப்படி கொடுக்க மாட்டார் வரத்தை. God sees your thirst. அதான் சொல்லிட்டார் ஏசாயா 44:3, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் அப்படின்ட்டார். வறண்ட நிலத்தின் மேல். இப்போ இந்த அதிகாலை ஜபம் நடத்தி முடிச்சு நீங்கள் சொல்லி 365 நாள் வைக்க காலையில் 4 மணிக்கு வந்து ஜோனிப்போ நீ வராட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னா அதான் தாகம். அந்த தாகம் உங்களுக்குள்ள வந்துடணும். இந்த தாகம் வருகிற மக்களுக்கு எதை கொடுப்பாரு? மரங்களை கொடுப்பார். தாகம் உள்ளவன் மேல் எதை ஊற்றுவாரா? தண்ணீரை ஊற்றுவார். இப்போ கையை செஞ்சு சொல்லுங்க. வரங்கள் மொத்தம் எத்தனை வரங்கள் இருக்குது? 9 வரம். சத்தமா சொல்லுங்க. அது எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது? 3 பிரிவாக இருக்குது. நமக்கு தேவையான வரம் என்ன? விசுவாசிகளுக்கு அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனம். முதல்ல என்ன வரத்தை பெற்றுக்கொள்ளணும்? அந்நிய பாஷை. 9 வரங்களுக்கும் பேசிக் கிஃப்ட் அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷை வரம் இல்லாமல் எந்த வரம் என்ன செய்யாது? வேலையை செய்யாது. சுகமாக வரமாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன வரம், விசுவாச வரமாக இருந்தாலும் சரி, எல்லா வரமும் வேலை செய்வதற்கு என்ன வரம்? பேசி அந்நிய பாஷை. எப்படி தாமே சொல்லுங்க. அல்லேலூயா. சமையல் செய்யறவங்களுக்கு எண்ணெயும் தண்ணியும் சமையல் செய்ய முடியுமா? சொல்லுங்க. எண்ணெயும் தண்ணி உங்களுக்கு கொடுக்கல, எல்லா ஜாமானும் கொடுத்தாச்சு. யார் சமையல் செய்வோம்? அப்படிப்பட்ட நெல்லுக்கு பார்க்க செய்ய வைப்போம். எண்ணெயும் தண்ணியும் தான் பேசி. என்னவோ இருக்கலாம், எவ்வளோ ஜாமானும் இருக்கலாம், நெய் இருக்கலாம், டால்டா இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், ஆணை இருக்கலாம், பூனை இருக்கலாம், குக்கு அமெரிக்கன்னு வந்துருக்கலாம். ஆனால் என்ன இல்லை? தண்ணி இல்லை, எண்ணெய் இல்லைன்னா கதை முடிஞ்சது. வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, வரங்கள் செயல்படுவதற்கு பேசிக் என்ன அப்படின்னா அந்நிய பாஷை வரலாம். அதான் பேசிக். அதை உடனே பெற்றுக்கொள்ளணும். நிறைய அபிஷேகம் பெற்ற அநேக விசுவாசிகள் அந்நிய பாஷை வரத்தை என்ன செய்யறதில்லை, அப்படியே பதிச்சு வச்சுருது. இந்த அந்நிய பாஷை வரோம் அப்படின்றது என்னன்னா, அது இங்கிலீஷ் உங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி வரும்? பேச பேச வருமா, சும்மா தான் வருமா? அதே மாதிரி தான் அந்நிய பாஷை. தமிழில் அந்நிய பாஷைன்றது இங்கிலீஷில் அது பேர் இருக்குது டன்ஸ் அப்படின்னு. டன்ஸ் மொழி. அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி. ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கணும். தமிழ் படிச்சிருக்கீங்க, சில லாங்குவேஜ் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. உனக்கு அந்நிய பாஷை தெரியுமா? அந்நிய பாஷையை பேச படிக்கிறீங்களா? அப்போ அந்த அந்நிய பாஷை என்பது என்ன லாங்குவேஜ் வந்து வாசிங்க. ஏசாயா 28 ஐசாயா 28:11 பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற மொழி தான் அந்நிய பாஷை. Tongues is the language of God. அந்நிய பாஷை என்பது யாருடைய பாஷை? அது தேவனுடைய பாஷை. இதெல்லாம் கேட்குது சொல்லுங்க. அந்நிய பாஷை என்பது யாருடைய பாஷை? தேவனுடைய பாஷை. God's language. தேவனுடைய பாஷையை தேவன் தான் தரணும். தேவனுடைய பாஷையை தேவன் தான் கற்றுக் கொடுக்கணும். அவருடைய பாஷையை அவரிடத்தில் பேசணும். இப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு கிராமத்தில் போய் பாட்டிக்கிட்ட இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கும்? என்ன சொல்லலாம்? என்ன பூ பேசுற அப்படிங்கும்ல பாட்டி. ஏன்னா பாட்டி என்ன தெரியுது? அதே மாதிரி தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை நீ பேச ஆரம்பிச்சா அது யார்கிட்ட பேசணும்? கடவுள்கிட்ட பேசணும். அங்கே இங்கே ஆஃபீஸில் எப்படியாவது பேசிக்கிட்டு கூடாது. எந்த லாங்குவேஜை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும். அப்போ தேங்க்ஸ் அந்நிய பாஷை வரும். இப்போ வாசிக்கிற வசனத்தை பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு என்ன செய்வாரா? பேசுவார். ஆபிரகாமோடு வந்து பேசினார். என்ன லாங்குவேஜில் பேசினார் நமக்கு சொல்லப்படலை.
என்ன லாங்குவேஜில்? ஆண்டவருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. எப்படி ஒரு குழந்தை எடுத்துக்கிடுங்க, கை குழந்தை எடுத்துக்கிடுங்க, பிறந்த குழந்தை எடுத்துக்கிடுங்க, அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் மற்றவங்களுக்கு புரியாது, பெற்ற தாய்க்கு புரியும். அது அப்படின்னு சொல்லும். அது சிரிக்கிறது லாங்குவேஜ் இருக்கு. பால் கேட்குறது சொல்லும் தாய். அவர் சிரிக்கிறா. ஒரு குழந்தையுடைய லாங்குவேஜ் யாருக்கு தெரியுது? தாய்க்கு தெரியுது. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய லாங்குவேஜ். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. முதல் ஆண்டவருடைய லாங்குவேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதான்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பா என்று கூப்பிடுகிற ஆவி. அப்போ இது ஒரு வரமாக என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. நீங்கள் சும்மா அந்த வரத்தை பெறாமல் பிராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த வரத்தை முதலாவது என்ன செய்யணும்? பெறணும். இந்த வரம் இம்பார்ட் பண்ணப்படணும். எப்படி ஒரு படிச்ச டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த வரத்தை உங்களுக்கு என்ன செய்யணும்? இம்பார்ட் பண்ணணும். இந்த வரத்தை பெற்ற ஊழியர்கள் மூலம் ஜெபிக்கிற நேரத்தில் அதை உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் இம்பார்ட் பண்ணணும். அந்த வரத்தை அது இம்பார்ட் ஆகும். ஒரு பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்க வைக்கிற இங்கிலீஷ் மீடியத்தில் அது எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உடனே இங்கிலீஷ் பேசிட்டாரு. நாளாகும் அதை சொல்ல ஓ ஆப்பிள் ஒன்று ஓ இது அப்படின்னு சொல்ல ஒரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்ய ஆரம்பிக்காது? பேச ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும். பிரேயர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசணும், சர்ச்சுக்கு வரும்போது பேசணும், ஆண்டவரோட பேசணும். இப்போ கையை வைத்து சொல்லுங்க, பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு. ஆண்டவருக்கு லாங்குவேஜ் இருக்குதா? இருக்குது. என்ன லாங்குவேஜ்? பரியாச உதவி. அப்படிலாம் சொல்றது. நரிக்குறம் பேசணும் பாருங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நரிக்குறம் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையதான் சொல்லுங்க, நமக்கு எப்படி இருக்கும்? பரியாசமா இருக்கும். ஓ ஓடே அப்படி கத்துவான். ஆனால் அவனே சோழத்துக்கு ஓடிடுவோம். அங்கே இருந்து நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் பரியாச உதவி. எல்லா லாங்குவேஜும் அப்படிதான். தமிழை போய் அமெரிக்காவில் பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பரியாசமாக இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு அது லாங்குவேஜாக மாறும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா 6000 லாங்குவேஜ் உலகம் முழுவதும் இருக்குது. ஆண்டவர் எந்த லாங்குவேஜையும் தனக்காக எடுக்காம ஒன்றும் இல்லாமல் இருக்கிற, உதவி இல்லாமல் இருக்கிற ஒரு அந்நிய பாஷை. அப்படின்னா ஒன்றும் இல்லாத ஒன்று யார் லாங்குவேஜ் எழுதிட்டாரு? ஆண்டவர். ஒரு குழந்தை பார்த்து ஆண்டவர் ஆஹா அப்படின்னாலும் அவரோட பேசிடலாம், அப்பா பாப்பானாலும் பேசிடலாம். இப்படி ஆண்டவர் ஒரு பரியாச உதவி அவர் லாங்குவேஜ் எழுதிட்டார். கைவேலியவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய பாஷை பரியாச உதவி. என்ன உதவி? வீட்டில் தமிழ் எக்கச்சக்கம் பேசுறீங்க, இங்கிலீஷ் பேசுறீங்க, ஆனால் ஆண்டவருடைய லாங்குவேஜ் நீங்க பேசல. ஹவ் சேட் இட் இஸ். எவ்வளவு வேதனை! ஆண்டவருடைய லாங்குவேஜ் நாம பேசாம இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய லாங்குவேஜ் அறியாம இருக்கும். அதனால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. காட்ஸ் லாங்குவேஜ். அப்போ பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு என்ன செய்கிறார்? கர்த்தர் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ நாம் இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொண்டால் என்ன அடையலாம்? பக்தி விருத்தி அடையலாம். இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியிலே இருந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அதனால தான் நீண்ட நேரம் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வரத்தை கொடுக்கிறார். இந்த வரத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நீண்ட நேரம் ஜெபிப்பதற்கு, பல மணி நேரம் ஜெபிக்க, எந்த குறிப்புகளுக்கும் ஜெபிக்க. இப்போ சிலருக்கு ஜெபம் 10 நிமிஷத்துக்கு மேலே பண்ணோடனே போர் அடிக்கும், பட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க, தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறவங்களுக்கு அந்த டல்னஸ்லாம் வராது. வந்த உடனே ஜெபம் பண்ணுவாங்க, வந்த உடனே தூக்கிக்க ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஜெபம் இருக்கும். முடிச்சு போகும்போது உள்ள என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். அப்போ அந்த வரம் பெற்றவங்களுடைய லைஃபே டிஃபரன்ஸ். ரிசீவ் த கிஃப்ட்ஸ் ஆஃப் tongues. பரிசுத்தாவியுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது என்னவா இருக்கும்? அது மேன்மையாக இருக்கும். சரி, வேகமாக போவோம். சங்கீதம் 39. Psalms 39. Verse 3. Asliye
என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்க எண்ணம் கொண்டது, அக்கினியும் கொண்டது. எப்படி அது ப்ரொசீட் பண்ணுது பாருங்க. அந்த டங்ஸ் எப்படி வருதுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இதெல்லாம் என்ன பைபிள் எங்க தேடி வரதாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் சீக்கிரம் அங்கங்க மறைஞ்சிருக்கும். அதை எடுத்து காமிச்சாதான் அது விளக்கும். இருதயம் முதல்ல என்ன கொள்ளணுமா? அனல் கொள்ளணும். ரெண்டாவது தியானிக்கும் போது என்ன மூலமா? அக்கினி மூலமும். பிறகு எங்கிருந்து புறப்படுமா? நாவிலிருந்து உண்டம்புறம். இதான் டான்ஸ். பரிசுத்தாவியோட இந்த வரம் வருவதற்கு உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி நம்ம இருதயம் ஆண்டவருடைய வல்லமையினால் அனல் கொள்ளும் போது, ஆண்டவர் மேல் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய நாவு தாராளமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பேச ஆரம்பிக்கும். அப்போ இந்த அந்நிய பாஷை வரத்தை வளர்ப்பதற்கு, அந்நிய பாஷையில் பேசுவதற்கு, அந்நிய பாஷையில் ஜெபிப்பதற்கு அதிகமாக ஜெபம் தேவை. அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். இன்னைக்கு நிறைய இந்த அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷை பெற்றவங்களுக்கு ஏன் பேச முடியலன்னா, அவங்க தொடர்ந்து ஜெபிக்காததுனாலையும் சரியாக பைபிள் வாசிக்காம விடுறதுனாலையும் தான். அப்போ பேச அந்நிய பாஷையை பேச எப்படி ஒரு நீச்சல் படித்தவன் நீச்சல் அடிக்க அவன் பெரிய ஸ்டேட் ஸ்விம்மராக மாறுவான். அதே மாதிரி தான் டிரைவிங் பண்ண அமெரிக்காவுக்கு ஓடிவிடுவான் காலத்தில். அந்த மாதிரி இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி இருக்கு. படிக்கட்டுக்கு மேலே படிக்கட்டு. நம்ம சாதாரண விசுவாசிகளாக ஆரம்பிக்கிறோம், ஆனால் உன்னத அனுபவத்துக்குள்ள மேலே போனோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அந்நிய பாஷை வர எனக்கு வேணும்? மெய்யால் ரசித்து ஜெபம் ஆரம்பிப்போம். அந்நிய பாஷை வரதுனால என்னை நிரப்பும். 1 கொரிந்தியர் 14 சொல்லப்பட்ட, ஏசாயா 28:11 சொல்லப்பட்ட பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் ஆண்டவரே இந்த ஜனத்தோடு பேசுவார். இந்த வரத்தினால் என்னை நிரப்போம். ஆயத்தர்கள் வரத்தினால் என்னை நிரப்போம். ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் இந்த வரத்தை எனக்கு புதுப்பையும், இந்த வரத்தை எனக்கு டெவலப் பண்ணி கொண்டாண்டவரை, இந்த வரத்தை இந்த வல்லமை எனக்கு மாற்றுங்க. அந்நிய பாஷை வரத்தினால் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போ பரிசுத்தாவியின் இந்த வரம் மிக முக்கியம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தூதர்களின் லாங்குவேஜஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். 1 கொரிந்தியர் 13:1 there are languages of angels. தூதர்களுடைய பாஷை. போதும். மனுஷர் பாஷை இருக்குது. என்ன பாஷை இருக்குது? there are languages on the earth, there are languages in heaven. You must understand. You are all the time speaking only the languages of the earth. பூமியின் பாஷையே பேசிட்டு இருக்கும்போது அது அவ்வளவுதான். ஆனால் பரலோக பாஷையை பேச ட்ரை பண்ணணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. Try to learn heavenly languages. தூதருடைய பாஷை இருக்குது. யாக்கோபு படுத்திருக்கும் போது ஏணி வைக்கப்படுகிறது. தூதர்கள் வந்து பேசுகிறார்கள். என்ன பேசியிருப்பார்கள்? தூதர்கள் பேசும்போது அவர்கள் பேசுவதை நமக்கு புரிய வைப்பது யார் தான்? தூதர்கள் தான். அவங்க பேசும்போது நமக்கு புரியும் அந்த பாஷை. திரும்பி பேசுவதற்கு யாருடைய பாஷை இருக்கிறோம்? அந்நிய பாஷை தான். அதுக்காக உங்கள் பாஷையில் நீங்கள் அதனால சொல்லுவாங்களே, சொப்பனம் பார்க்கும்போது எல்லாம் ட்ரீம் பார்க்கும்போது இவங்க ஐயோ அம்மான்னு கத்துவாங்க, வாய் வராது. ஏன்னா உன் மனுஷ பாஷை ஒரு அளவு தான். வெயில் வந்து அமுக்கும் போது நீ அம்மா ஐயானா வாய் திறக்காது. ஏன்னா மனுஷ பாஷைன்னு அடங்கிடும். ஆனால் பரலோக பாஷை இருந்தால் அந்நிய பாஷை எங்கே வரும்? உள்ள வந்துச்சுன்னா அங்கே தான் போதும். கைகளை வைக்கும். ஆமென் சொல்லுவோம். எல்லாம் பேசிச்சு. மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, அப்புறம் பரலோக பாஷை. என்ன பாஷை இருக்குது? 2 கொரிந்தியர் 12:3 மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாதமாகிய வார்த்தைகள் அப்படின்னு இருக்குது. heavenly languages, the languages of angels, the languages of earth, the languages in heaven அப்படின்னு இருக்குது. அப்புறம் ரோமர் 8:26 ஹோலி ஸ்பிரிட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. அந்நிய பாஷை வரத்துக்குள்ளே இவ்வளவு இருக்குது. அந்நிய பாஷை வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்நிய பாஷை வரத்துக்குள்ள லாங்குவேஜஸ் ஆஃப் ஹெவன் இருக்குது, லாங்குவேஜஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்குது, லாங்குவேஜஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. அப்போ முதல்ல என்ன வரத்தை பெறணும்? அந்நிய பாஷை வரத்தை பெறணும். அந்நிய பாஷை வரத்தை பெறணும். இப்போ ஒரு ஆள் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறாரு, கவனிங்க, நேரம் ஆகுது, வேகமாக நான் போகணும்.
நிமிஷம் தான் இருக்குது. ஒருத்தர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறாருன்னா முதல்ல அவன் இங்கிலீஷ் என்ன செய்யணும்? எழுத படிக்கணும். அப்புறம் இங்கிலீஷில் என்ன செய்யணும்? பேச படிக்கணும். அப்புறம் இங்கிலீஷில் பேச படிச்சுட்டு கடைக்கு போனால் ஜாமான் வாங்கணும். அதுக்கு என்ன பேசணும்? இப்போ ரெயின் ரெயின் கோயவேன்னு ஒன்று படிச்சுட்டு விட்டுன்னு வைங்க. பள்ளிகளுக்கு ரெயின் ரெயின் கோயவே என்ன கொடுப்போம்? வழங்குதா? இதே மாதிரி தான் இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு பக்கம், பிறகு எழுத படிக்கணும். அப்புறம் கடைக்கு போனால் என்ன செய்யணும்? அதை எப்படி பேசணும்னு படிக்கணும். கடையில் போய் ரெயின் ரெயின் கோயவே கம்மகை நடந்ததுன்னு கடைக்காரன் கம்மகை நடந்ததுன்னு அனுப்பிடுவான். அப்போ அங்கே போய் என்ன வேணும்னு பேசணும், ஐ வாண்ட் திஸ் பேசணும். அதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும். அது முடிஞ்சோடனே 10 பேர் நிற்கும் போது ஒரு உள்ள பேசணும்னா அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு லாங்குவேஜ் இருக்குது, அதை படிக்கணும். இதே மாதிரி தான் முதல்ல அந்நிய பாஷை வளத்தை பெற்றுக்கொள்ளணும். பிறகு அந்நிய பாஷை வளத்தின் மூலம் எப்படி ஜெபிக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், அந்த அந்நிய பாஷை வளத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி பயனடையணும்னு சொல்லி ஒவ்வொன்றா படிக்கணும். அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. முதல் ஆண்டவர் என்ன வார்த்தை கேளுங்க? அந்நிய பாஷை வளம். இந்த அந்நிய பாஷை வளத்தை கடவுள் கொடுத்தா அதை விட்டுறாது, அந்த கிஃப்டை இழந்துறாது. அந்த கிஃப்டை என்ன செய்யுங்க? நல்லா பாலிஷ் பண்ணி அந்த கிஃப்டை நல்ல மெருகூட்டி கிஃப்ட் அந்த வரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த வரங்களை டெவலப் பண்ணுங்க. ஒருத்தர் இங்கிலீஷ் பேசணும், நான் நல்லா பேசணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் பேசுறேன் கண்ண முடியாதுங்க. இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இங்கிலீஷ் பேசுறவங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். இங்கிலீஷ் பேசுறதை என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். அந்நிய பாஷையில் நீங்க பேசணும்னா அந்நிய பாஷையில் பேசுகிற விசுவாசிகள் எப்படி பேசுறேன் காது கொடுத்து ஒழுங்காக கவனிக்கணும். ஊழியக்காரர் எப்படி பேசுறாருன்னு சொல்லி என்ன செய்யணும்? கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? அந்நிய பாஷையில் பேசும்போது அதை கேட்கணும். லாங்குவேஜ் அது. நீங்க எவ்வளவு நாள் இந்த ஜபத்துக்கு வரும்போது அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறத கண்டா நீங்க எப்படி நினைச்சீங்களோ தெரியாது. இதெல்லாம் சீக்ரெட்ஸ். அப்போ அந்நிய பாஷை என்பது என்ன லாங்குவேஜ் சொல்லுங்க? ஒன்று பரலோக பாஷை, இரண்டாவது யாருடைய பாஷை? அது சத்தமா விளங்கலையா? அந்நிய பாஷை யாருடைய பாஷை? தேவனுடைய பாஷை. அடுத்தது என்ன பாஷை? பரலோக பாஷை. கவிதை சொல்லும் அந்நிய பாஷை தேவனுடைய பாஷை. இரண்டாவது என்ன பாஷை? பரலோக பாஷை. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி பேசி ஜோமன டெவலப் பண்ண அந்த அந்நிய பாஷை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரமாய் மாறும்? தீர்க்க தரிசன வரமாய் மாறும். தீர்க்க தரிசனம் 2 வார்த்தை டச் பண்ணிட்டு நாம் உடனே ஜெபிக்க போறோம். ப்ராபசி தீர்க்க தரிசனம் என்பது அது ஒரு பெரிய ஒரு காரியம். தீர்க்க தரிசனம் பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பின் சம்பவிக்கும் காரியங்களை அறிந்தவன் யார்? அறிவிப்பவன் யார்? 2 வாசிப்போம். பிரசங்கி 6:12. சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி. எத்தனை தடவை தேடினாலும் உடனே கிடைக்காது சில புஸ்தகம். பிரசங்கி 6:12. தனக்கு பின்பு பின் சம்பவிக்கும் காரியங்களை அறிந்தவன் இருக்கா? பாருங்க, பின் சம்பவிக்கும் அறிவிப்பவன் யார்? Who can declare the things of coming times? பின்வரும் காரியங்களை அறிவிப்பவன் யார்? அதுதான் யார் அறிவிக்கிறார்? கர்த்தர் அறிவிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். பிரசங்கி 8:7 இன்னது சம்பவிக்கும் என்று மனிதன் அறியானே, இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று அறியானே. இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆனால் சர்வ வல்ல தேவன் அதை சொல்ல வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்வதற்கு என்ன இருக்கிறாரு? வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் குறி சொல்றதும் தீர்க்கதரிசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. குறி சொல்றதுன்னா அந்த மனுஷன் எப்படி இருக்கான், அவன் போனான், திருடுனான், அவன் போய் ஏதாவது எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அவன் செஞ்சதை சொல்லும். குறி நல்ல கவனிங்க. லிசன். குறி சொல்ற ஆவி உலகம் முழுவதும் இருக்குது. இந்த குறி சொல்ற ஆவி அப்படின்றது என்னன்னா, ஒருத்தன் போய் ஒரு நகையை திருடிட்டான்னு வைங்க, குறி சொல்ற பிசாசை கூட்டிட்டு வந்து என்ன சொல்ல வைப்பான்? அது என்ன பண்ணும்? 10 பேர் நிற்க வச்சுட்டு எவன் திருடுனா திருடனா கண்டுபிடிக்க முடியாம அதுவும் என்ன செய்யும்? அது திருடனா மாறிடும். இதுதான் குறி சொல்ற ஆவி. குறி சொல்ற ஆவின்றது வித்தியாசம்.
இந்த குறி சொல்றேன், குறி ஜோசியம், குறி சொல்றது இதெல்லாம் சும்மா என்னது இமேஜினரிஸ் தான், அவ்வளவுதான். என்ன நடந்தது அப்படின்னா இந்த பிசாசு கொஞ்சம் கெஸ் பண்ணி அப்படி சொல்றது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. வருங்காரியங்கள் என்ன செய்வாரு? அறிவிப்பார். இத்தனாவது மாதம், இத்தனாவது தேதி, இந்த வருஷம் என்ன செய்யும், இந்த மாதிரி உனக்கு நடக்கும், இந்த வருஷம் உன உயர்த்துவேன், இதை செய்வேன்னு அவர் சொன்னாருன்னா ஆண்டவர் நேரம் சமயம் ரொம்ப கரெக்டாக வைக்க சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்க நாம ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஆனா ஆண்டவர் ரெக்லர் பண்ணுவார், உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார்னா அது என்ன செய்யும்? நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் ரசிக்கப்படலை வந்து சொல்லிக்கிட்டே நீங்க பாஸ்டர், ஆனால் பாஸ்டர்ல ரசிக்கப்படுவார் படுவான்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து விளையாட்டா இருக்கும். ஆனால் அது தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். நீ அது சும்மா நடந்து நான் சொல்றாரு அவர் எந்த ரசிக்கப்பட போறாங்க இருந்தீங்கன்னா அது வார்த்தை ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அவர் சொல்ற மாதிரி என்ன செய்யும்? அப்படியே நடக்கும். ஒரு வியாதிக்கு வரீங்க, சோமாயிரம் போ, அற்புதம் நடந்தணும் அப்படின்னா அது என்ன வார்த்தை? அதான் தீர்க்கதரிசன வார்த்தை. பிசாசு சொல்ற குறி சொல்றதுக்கும் தீர்க்கதரிசனம் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. குறி சொல்றதெல்லாம் குறிப்பாய் ஒரு திருட்டு பையனை பத்தி உன்னை பத்தி சொல்றது, அதான் குறிய சொல்றது. ஆனா தீர்க்க தரிசனம் என்று சொல்வது வருங்காலங்களை நடக்க போறவைகளை தீர்க்கமாய் அப்படின்னா நீ சுகமாய் இருப்பாய், உன் வீடு கட்டப்படும், உனக்கு இப்படி நடக்கும், உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி தீர்க்கமாய் சொல்றது என்னது? எத்தனை பேர் வளர்ந்து கையெழுத்து தீர்க்க தரிசனம். என்ன வசன தரிசனம்? ஏசியா 44:6 எடுத்துக்கணும். நான் முந்தினவரும் பிந்தினவரும். ஏசியா 44 ஆண்டவர் சொல்ற, என்னை போல எதையாகிலும் அறிவிக்கத்தக்க தேவன் இந்த உலகத்தில் உண்டோ? நான் முந்தினவரும், எடுத்து பாருங்க அந்த வசனத்தை, 44:6-7. நான் முந்தினவரும் பிந்தினவரும், என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்றும். அடுத்தது அடுத்த வசனம், தாவீது நல்ல கவனிங்க, என்னை போல எதையாகிலும் வரவழைத்து முன்னறிவிக்கிற தேவன் யார் இருக்கிறார்? கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தும். என்னை போல, ஆண்டவரை போல முன்னறிவித்து ஆண்டவர் ஒன்று சொன்னா அதை செஞ்சிருவார். தீர்க்க தரிசனம் தான். இப்ப நீங்க அந்நிய பாஷை வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் முதலாவது. அடுத்தது தீர்க்க தரிசன வரங்களை நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த 1 கொரிந்தியர் 14:1 வாசித்தாங்க. முதல் வசனம் வாசிங்க. தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள். முதலாவது you desire the gift first, then you enjoy it. விரும்புங்கள். முதல் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் எதை விரும்புங்கள்? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அதனால நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தை, உனக்கு இது நடக்கும், அப்படி நடக்கும், வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார், வார்த்தை மூலம் பேசுவார். அதை உடனே எடுத்து எழுதணும், எழுதிக்கிட்டே வரணும். இந்த பாலில் கொஞ்சமா வெண்ணெயை சேர்த்துக்கிட்டே வருவாங்க சிலர். சேர்த்து ஒரு டப்பா வந்த உடனே வெண்ணெயை காய்ச்சினா நெய் வரும். அது மாதிரி ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையா எழுதிட்டு வரணும். ஒவ்வொரு வாரம் எழுதணும், ஒவ்வொரு நாள் எழுதணும். 40 நாள் தொடர்ந்து வந்தீங்க, ஒவ்வொரு நாள் என்ன சொன்னான்னு எழுதி வச்சிங்களா? 40 நாள் 40 வார்த்தை எழுதியிருந்தா அந்த 40 வார்த்தையை சேர்த்தா வச்சு ஜோம் பண்ணா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். அப்போ தீர்க்க தரிசன வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. So God declares, தேவன் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எல்லாம் கேள்வி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிளை மூடிட்டு முழங்கால் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். என்ன கேட்டாச்சு, இதுக்கு மேலே நேரம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய நேரம். எல்லாம் முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த 2 வரங்களுக்காக இன்னைக்கு முதலாவது ஜெபிப்போம். பிறகு நீங்கள் இந்த வார்த்தை பற்றி இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டு இதற்காக ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் வைக்கும்போது வந்து பங்கு பெற்று அதுக்குரிய வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். முதல்ல அந்த வார்த்தை மேல ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை வரட்டும். அந்நிய பாஷை வரும். அந்நிய பாஷை வரத்தினால் என்னை நிரப்பாண்டவரே, அந்நிய பாஷை வரத்தை எனக்கு தாரும். அந்நிய பாஷை வரத்தை எனக்கு தாரும். தீர்க்க தரிசன வரத்தினால் என்னை நிரப்போம். தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வரத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்நிய பாஷை வரத்தை மூடி வைத்து
தரக்கூடாது, பள்ளம் தோண்டி பதில் தரக்கூடாது. இந்த அந்நிய பாஷை வளர்த்து பயன்படுத்தணும். உம்மோடு பேசணும். எல்லாம் கையில் அசைட்டோம். யாரும் சும்மா இருக்க வேணும். 5 நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாம் கரங்களை சேர்த்து வாயை திறந்து ஜெபிப்போம். அந்நிய பாஷை வளர்த்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பக்தி உண்டாக்குகிற அந்நிய பாஷை வரும். ஹல்லேலூயா. தேவனோடு பேசுகிற அந்நிய பாஷை வரும். இந்த வார்த்தை எனக்கு தாரும். நல்ல சத்தத்தை வைத்து நல்ல வாயை திறந்து give me the gift of tongues. தேவனோடு பேசுகிற அந்த வரம், பக்தி விருத்தி உண்டாக்குகிற வரம், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிற வரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு 39வது நாள் இந்த வரத்தை புதுப்பிக்கிறார். இந்த வரத்தை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அநேகருக்கு இந்த வரத்தை தர தேவன் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை கேளுங்க. என் நாவில் நம்முடைய வரத்தை கொடும். நான் தமிழ் பேசுறேன், இங்கிலீஷ் பேசுறேன், மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பேசுறேன். உங்களுடைய வரத்தை எனக்கு தாரும். உங்களுடைய வரத்தினால் என்னை நிரப்பும். உங்களுடைய அந்நிய பாஷை வரத்தினால் என்னை நிரப்பும். எப்பொழுது ஜெபம், எப்பொழுது ஜெபிக்கணும். நல்ல கரங்களை செய்து ஜெபம். அந்நிய பாஷை வரம் புதுப்பித்துங்கள். அந்நிய பாஷை வரத்தை புதுப்பித்துங்கள். நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டு நாவை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து வரத்தை விரும்பவே ஆண்டவர் பேசுவதை எடு. வரத்தை எடு. தேவன் பேசுகிற வார்த்தை எடு. ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தாவிலே நிறைந்த அந்நிய பேசி we pray with the Holy Spirit and speak in tongues. வரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் பரிசுத்தாவியை கேளுங்க. என்னுடைய நாவில் உள்ள வரத்தை தாரும். தேவனோடு பேசுகிற godly language, heavenly language எனக்கு வரணும். godly language எனக்கு வரட்டும். heavenly language எனக்கு வரட்டும். பரலோக பாஷை, பாஷை உண்டு. பரலோக பாஷை உண்டு. தேவனோடு பேசுகிற பாஷைகள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை செய்து ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு. ஓ ஹல்லேலூயா. இந்த 40 நாள் தொடர்ச்சியான ஜெபத்தில் 39வது நாள் அந்நிய பாஷை வரணும். கர்த்தர் கொடுக்கிறார். வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்க. கண்களை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் மைண்டை கர்த்தர் திறக்கிறார். God opens your mind, understanding, to understand the tongues, to see the tongues. ஆவியினாலே ஜெபிக்க தேவனோடு ரகசியங்களை பேசலாம். ஹல்லேலூயா. 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 ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். ஆத்துமாக்களுக்காக அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். ஆவியிலே நிறைந்து ஜெபிப்போம். ஆத்துமாக்களை வருட ரட்சியும். ஆத்துமாக்களை ரட்சியும். என் குடும்பத்தை ரட்சியும். தேசத்தை ரட்சியும். எழுந்து நின்று ஜெபம் எழுந்து நின்று வைத்து
14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கை வைத்து ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், அந்நிய பாஷை வரத்தினால் என்னை நிரப்போம், தீர்க்கதரிசன வரத்தினால் என்னை அலங்கரியும், அந்நிய பாஷை வரத்தை தாரும், தீர்க்கதரிசன வரத்தை தாரும். நல்ல கேள்வி திறந்து வைத்து இதே ஜபம் எல்லாரும் 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 அந்நிய பாஷை வரத்தை தாரும், தீர்க்கதரிசன வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் சபைக்கு என்ன வல்லமையான தீர்க்கதரிசனம் வார்த்தைகள் புறப்படுத்தும், தீர்க்கதரிசன செய்திகளை தாரும், தீர்க்கதரிசன பாடல்களை தாரும். கையை செய்து சத்தம் வேறணும். ஹalleluya. Let there be prophetical prayers. Let there be prophetical preaching of God. Let there be prophetical singing. Prophecy of God be revealed in the church. தீர்க்கதரிசன வல்லமையாய் சபையில் செயல்படுத்தும். அல்ல கையை செஞ்சு நாங்கள் தீர்க்கதரிசன வரத்தை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தீர்க்கதரிசன வரத்தை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். தீர்க்கதரிசன வரத்தின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். தீர்க்கதரிசன வரத்தை புரிந்து கொள்ளணும். நல்ல கையை செஞ்சு ஹalleluya hallelujah 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 hallelujah. விண்ணக காத்தேரி என்மேல் வீசிடும் வெண்போலாவை போல சந்தமந்தேரோ விண்ணக பரிசுத்தாவினுடைய வல்லமைக்காக ஜெபிப்போம். அபிஷேகம் என்று வேதம் தினமே சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையில் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூமியில் உம்மோடு பேச வரங்களை வைத்திருக்கிறீர். உம்மோடு பேசுகிற வாசிகள் இருக்கிற இவருடைய வார்த்தைகளை ஏங்கல்களை புரிந்து கொள்வது, பெருமூச்சை அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா. பரியாச உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை வரத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு பல ஆண்டுக்கு முன் தீர்க்க தரிசனமாய் எப்படி நான் அதிக பாஷை வரத்தை ஜனங்களுக்கு கொடுப்பேன், என்னோடு எல்லா ஜனங்களும் பேசுவார்கள் என்று நீ சொன்ன அந்த வார்த்தை உலகம் முழுவதும் நிறைவேறி கொண்டிருந்ததற்காக சொல்கிறேன். ஆபிரகாமோடு நீ பேசினீரே, மோசையோடு பேசினீரே, யோசுவாவோடு பேசினீரே.
இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசுகிறேன். இந்த வரங்களின் மூலம் எங்களோடு கூட பேசுகிறேன். இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு உங்களோடு கூட உறவாட உடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த நாட்கள் காலை வேளை வந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். இதோடு நின்று விடாமல் இன்னும் நாங்கள் வளர்ச்சியாய் ஜெபிக்க, வீடுகளில் தினந்தோறும் அதிகாலை ஜெபங்கள் நடக்க, இன்னும் அநேக அதிகாலை ஜெபங்கள் சபையில் உருவாக ஆண்டவர் உதவி செய்யும். வருடத்தில் அனுப்புகிற நம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.